விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்னடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் நானே அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையேதான் எதிர்பார்க்கும் சமயம் விளையாட்டாய் என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியால் உந்தன் தலை துடைப்பாயே அது கவிதை திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னால் இருந்து என்ன நீ நினைப்பாயே அது கவிதை யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்லக்கூட தெரியாதே காதல் எனும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் வர்ஷா எனக்கு இந்த கிளாப்ஸ் பத்தல வர்ஷாவோட பெர்ஃபார்மன்ஸ்
உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அப்படியே ஒரு போயட்ரி, ஒரு கவிதையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த சாங்கும் ஒரு சூப்பர்பான சாங். அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் ஒரு கொரியோகிராஃபி. மை காட், நான் விட்டா பேசிட்டே இருப்பேன், வேண்டாம், ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். அம்பிகா மேடம், நீங்கள் சொல்லுங்கள். வர்ஷா, மெஸ்மரைசிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமே, அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸ். அப்படி இருந்தது. ஏதோ ஒரு உலகத்துக்கு இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் கொண்டு போகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு மேலே அழகாக சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அப்படியே உங்களை சப்போர்ட் பண்ணாங்க, அந்த கூட டான்ஸ் பண்ணாங்க. யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைன்னு அவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அங்கே விழும்போது, இங்கே குதிக்கும்போது, அப்படி பண்ணும்போது, இப்படி பண்ணும்போதெல்லாம் அந்த நம்பிக்கையோடு அவங்க இருக்கணும்னு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் நீங்களும் கொடுத்துருக்கணும். வர்ஷா, எங்கேயோ போயிட்டீங்க வர்ஷா. லவ் யூ மா. மாஸ்டர், ஐம் சாரி வர்ஷா, கொஞ்சம் ஆப்போசிட். எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. சீரியஸா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். நல்ல சாங், நல்லாவும் கொரியோகிராஃப் பண்ணாங்க. நீங்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் லைக் உங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு ஃபால் ஒன்று பேலன்ஸ் மிஸ் ஆச்சு. ஸோ எனக்கு சாரி, கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் எதாவது இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் வீக். ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஸோ வர்ஷா, நெவர் மைண்ட், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். பிரசன்னா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். சாரி வர்ஷா. பியூட்டிஃபுல் வர்ஷா, பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய நடிகை இருக்காங்கிறது சத்தியமா நினைக்கல. கொஞ்சம் கூட சிரிக்காம ஒரு ரியாக்ஷனா. நான் கூட கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், இல்ல விளையாடுறாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் போக போக நீங்க சீரியஸா பேசுறீங்கன்னு நினைச்சேன். பட் ஏன்னா எனக்கு புரியல, இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க உங்களை மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் எப்படி பிடிக்கலன்னு சொல்வீங்க. சொல்லுங்க மாஸ்டர், எப்படி இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்? பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். Thank you, Master. Outstanding choreography, nice concept, very well executed, and best moments உங்கள் சாங்கில் 2. ஒன்று சாதாரண லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கும்போது எல்லோரும் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து ரன் பண்ணிட்டு தான் லீப் ஆஃப் ஃபெய்த் எடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த வயசுக்கு அந்த ஹைட்லேருந்து லீப் ஆஃப் ஃபெய்த் பேக்கில் டேர்ன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தான் அது ஸ்லிப்பானால் நேராக கீழே தான் வேணும். ஸோ தட் வாஸ் சூப்பர். அண்ட் அந்த போர்டை, அந்த டேபிளை திருப்பினதுக்கப்புறம் அந்த ஹெட்டு, அந்த காற்று ஊதுன போது அந்த ஹெட்டு மட்டும் போன செக்ஷன், தட் வாஸ் ரியலி சூப்பர். Thank you, Master. You did a very good job. Very good. Beautiful, Kanna. All the best. ஓகே, ஸோ அம்பிகா மேடம், உங்களோட ஸ்கோர்.